ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி சென்னையில மிக்ஜாம் புயல் வந்து சென்னை மொத்தமாவே தண்ணி ஆவி நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. மக்களுக்கு வெளியில போக முடியல. நிறைய பொருட்கள் சேதமானது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய கார் எல்லாம் மிதந்து போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மிக்ஜாம் புயலுடைய தாக்கம் வந்து அந்த அளவுக்கு இருந்ததால மக்களால எதுவுமே பண்ண முடியல. சோ நான் அந்த வீடியோ மேக் பண்ணும்போது ஒண்ணு சொல்லியிருந்தேன். என்னன்னா எங்க ஊரு, எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து இந்த மாதிரி வராது. அப்படி வந்தாலும் அது வந்து அவ்வளவு பெரிய அஃபெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய பந்தா மாதிரி பேசியிருந்தேன். சோ அதுக்கு எக்ஸாம்பிளா அதுக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி எங்க ஊர்ல வந்து ஒரு 2 days முன்னாடி ஒரு நல்ல மழை, 1 day ஃபுல்லா மழை, ஒரு 24 hours மழைன்னு சொல்லலாம். ஒரு நாள் ஃபுல்லா மழை பெஞ்சது. மழை பெஞ்சதால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊருக்குள்ளயும் தண்ணி வந்தது. ஆனா அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது, சின்ன பாதிப்பு தான். பெரிய பாதிப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், வள்ளியூர், மதுரை அந்த ஏரியா எல்லாம் ரொம்ப அழிவுகள் வந்திருக்கு. சோ அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னையில மிக்ஜாம் புயல் தாக்குது. மிக்ஜாம் புயல் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய புயல், நிறைய ஃப்ளட் எல்லாம் வந்திருக்கு, நிறைய அழிவு வந்திருக்கு. சோ அதுல வந்து சென்னை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதனால பாதிக்கப்படுறாங்கன்னா அங்க வந்து தண்ணி போறதுக்கு ஏற்ற வசதிகள் கிடையாது. தண்ணி பாஞ்சு போறதுக்கு ஏற்ற வசதிகள் கிடையாது. தண்ணி வந்து தேங்கி நிக்குது, வடிகால்கள் அமைக்கப்படல. அதனால வந்து தண்ணி வந்து வெளியில போகல, மக்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஆனா எங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேடு பள்ளங்கள் இருக்கு, தண்ணி போறதுக்கு ஏத்த வாய்க்கால்கள் இருக்கு, குளம் இருக்கு, கடல் இருக்கு. சோ தண்ணி எல்லாமே மொத்தமா சேர்ந்து போய் கடல்ல சேருது. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து ஏரிகள் இருக்கு, அணைகள் இருக்கு, நீர்த்தேக்கங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிறதால அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. பாதிப்புகள் வரவே இல்லை நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல ஒரு நாள் பயங்கர மழை பெஞ்சதுல என்ன ஆச்சுன்னா மழை, புயல். சோ இந்த மாதிரி ஆனதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எங்க ஒரு கோயில், எங்க ஊர்ல வெட்டுமணியில ஒரு சாஸ்தா கோயில் இருக்கு, வெட்டுமணி தர்ம சாஸ்தா கோயில். அந்த கோயில் வந்து முங்கி நின்னது. சோ அந்த மாதிரி எங்க இடத்துக்கும் அழிவுகள் வந்திருக்கு. அழிவு வரவே இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். அழிவு வந்தாலும் அதை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஆனா ரீசெண்டா ஒரு 2 days முன்னாடி ஒரு மழை யாருமே எதிர்பார்க்கல. ஆனா நியூஸ்ல சொன்னாங்க 3 நாள் தொடர்ந்து மழை இருக்கும் அப்படின்னு நியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு பெய்யும் எதிர்பார்க்கல. நைட்டு ஒரு 10:30 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுச்சு. மறுநாளும் விடிய விடிய நல்ல மழை பெஞ்சது. ஆனா மழையை பார்க்கும்போது நீங்க பாத்திருப்பீங்க, என்னுடைய மண்டைக்காடு வீடியோ பாத்திருப்பீங்க. அதுல வந்து மழை பெய்யுது. சோ அதுல வந்து சின்ன சின்ன துளிதான் மழை விழுந்ததே தவிர பெரிய அளவு மழை பெய்யல. ஆனா அந்த மழை வந்து பெருசா பெய்யாததால நானும் பெருசா எடுக்கல, மக்களும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சதால எங்க ஊர்ல வந்து பேச்சிப்பாறை அணை வந்து ஃபுல் ஆயிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணியை வந்து திறந்து விட்டாங்க. தண்ணி திறந்து விட்டதுல என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஏரியாக்குள்ளாடி வந்து தண்ணி போயிடுச்சு. ஏன்னா அந்த அந்த ஆறு வழி தண்ணி எங்களுக்கு பாஞ்சு வரும், தாமிரபரணி ஆறுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த தாமிரபரணி ஆறு வழியா தண்ணி என்ன செய்யுதுன்னா பாஞ்சு வந்ததுல கொஞ்சம் ஏரியா, கொஞ்சம் வீடுகளுக்குள்ளாடி, கொஞ்சம் ஏரியா அப்படின்னா வீடுகளுக்கு உள்ளாடி போகல, சில இடங்கள் வந்து முங்கி போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேள்விப்பட்டிருந்தேன் ஆற்றூர்ல ஒரு செங்கல் சூளை இருக்கும். சோ அந்த ஏரியாக்குள்ள தண்ணி வந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வீட்டுக்கு பேக் சைட்ல தண்ணி வந்து அவங்க காம்பவுண்ட் அளவு வந்து நின்றுருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆறு எல்லாமே ரொம்ப தண்ணியா ஓடிட்டு இருக்கு. நான் நேட்டைக்கு போயிருந்தேன், குளுத்தர தாமிரபரணி ஆறு பார்க்க போயிருந்தேன். தண்ணி ரொம்ப ஸ்பீடா பாஞ்சுட்டே இருக்கு. வண்டி போறதுக்கு சென்டர்ல கொஞ்சம் இடம் இருக்கும், அந்த இடமே முங்கி அப்படி ரொம்ப ரொம்ப ஹெவியா தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. மழையோட அளவு சின்னதுதான், ஆனா அது பெஞ்ச டைமை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா நிக்கவே இல்லாம மழை. அவ்வளவு காற்று இல்ல, புயல் கம்மியா தான் இருந்தது. மழை மட்டும்தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா பெஞ்சதால என்ன ஆச்சுன்னா மக்களுக்கு வந்து அவ்வளவு பாதிப்பு இல்லை. இந்த மழையினால அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை, ஒரு சின்ன ஒரு பாதிப்பு தான். பாத்தீங்க அப்படின்னா இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க.
ஸோ அதை நான் சொல்லியே ஆகணும். ஸ்கூல் பிள்ளைங்க இந்த மழையினால ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா லீவு கொடுத்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை மழை, நல்ல மழை பெஞ்சது. உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பள்ளிகளுக்கு விடுமுறைன்னு சொன்னாங்க. நேற்றைக்கு லீவு, ஸோ ஐ மீன் திங்கக்கிழமை லீவு கொடுத்தாங்க. திங்கள் லீவு ஓகே கொடுக்கலாம், ஆனால் மழை பெய்யவே இல்லை. அதுக்கப்புறம் நேற்றைக்கு நைட் நியூஸ்ல சொன்னாங்க என்னன்னா இங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் நாளைக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவ்வளவு மழை பெய்யல, வெயில் தான் அடிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த மழையினால அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஸோ ஏன்னா நான் சொன்ன மாதிரி எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து மேடு பள்ளங்கள் இருக்கு, ஆறு குளம் ஏரி இதெல்லாம் இருக்கு, மழை தண்ணி அங்க போய் சேருதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க கேட்கலாம், கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் நாகர்கோவில் இருக்கு, நாகர்கோவில எப்படி தண்ணி வந்து தேங்கி கிடக்குன்னு நீங்க கேட்கலாம். நாகர்கோவிலும் ஈக்குவல் டு சென்னை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சிட்டி, ஒரு பெரிய சிட்டி, அந்த சிட்டிக்குள்ளாடி தண்ணி பாஞ்சி போற அளவுக்கு வசதிகள் இருந்தாலும் ஆனா சில இடங்களை வந்து வடிகால்கள் இல்லாம கால்வாய், ஸோ தண்ணி பாஞ்சி போறதுக்கு ஏற்ற கால்வாய்கள் சரியா அமைக்கப்படாத இடத்துல என்ன ஆகுதுன்னா அங்கேயும் வந்து தண்ணிகள் வந்து நிறைய தேங்கி இருக்கு. ஸோ அந்த மீனாட்சிபுரம் அந்த ஏரியால ரொம்ப தண்ணி தேங்கி இருக்கு. நாகர்கோவிலையும் சில இடங்கள் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தண்ணியில லைட்டா தண்ணி வண்டி போறதுக்கு ஏற்ற அளவு கரெக்டா வந்து இல்ல, வண்டி போற அளவுக்கு ஏற்ற கரெக்டான வசதிகள் இல்லாததால என்ன ஆச்சுன்னா நாகர்கோவிலையும் சில இடங்களை வந்து தண்ணி வந்து தேங்கி இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹிஸ்டரியில நான் பிறந்து இவ்வளவு நாளாச்சு, இவ்வளவு நாள்ல என்னுடைய 26 வருஷம் வரைக்கும் நான் இது வரைக்குமே திருநெல்வேலி தண்ணியில மூழ்கினது நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியில நிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கூட தண்ணி, அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் அந்த ட்ராக் இருக்குல்ல, ட்ராக்ல வந்து தண்ணி. நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், என்ன ஆகுதுன்னா ஒரு வீடு வந்து காங்கிரீட் வீடு அப்படியே இடிஞ்சு விழுது, மக்கள் வந்து சவுண்டு போடுறாங்க. மேக்சிமம் திருநெல்வேலியில மழையே பெய்யாதுன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி எல்லாம் கொஞ்சம் வறட்சியான ஏரியா, என்னைக்காவதான் மழை பெய்யும். இந்த அளவுக்கு பெரிய அளவு மழை பெஞ்சு நான் கேள்விப்பட்டது இப்பதான் திருநெல்வேலியில இந்த அளவுக்கு பெரிய மழை வந்து பாதிக்கப்பட்டதை நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஸோ அந்த மக்களும் பாவம் தான், திருநெல்வேலி மக்களும் பாவம் தான். அவங்களுக்கும் நிறைய வீடுகள் இல்லாம ரோடெல்லாம் முங்கி இருக்கு, சில கடைகளும் முங்கி இருக்கு. ரோடு சாலை மெயின் ரோடு அந்த ஹைவே இருக்குல்ல, சோ அது கூட முங்கி மக்களுக்கு வந்து வண்டி கொண்டு போக கூட முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியிலையும் நல்ல மழை. சோ நான் ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா தூத்துக்குடியில வந்து பைக்குக்கு அளவு தண்ணி, ஒரு பைக்கை நிறுத்தி விட்டு போவாங்கல்ல, அந்த பைக் வந்து முங்கி அது மேல அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. சோ அப்படிங்கிற மாதிரி வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்புறம் வந்து மதுரை, நம்ம மதுரையில கூட மழை பெஞ்சிருக்கு. அங்க சின்ன சின்ன அழிவுகள் எல்லாம் வந்திருக்கு. ஸோ பொருள் சேதமா இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்முடைய வீடுகள் சேதமாகிறது, நம்ம ஆசைப்பட்டு வாங்கி இருப்போம் வண்டி, கார், பைக், ஸோ இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நமக்கு தெரியும் சென்னையில வந்து இந்த மிக்ஜாம் புயல் வந்த டைம்ல மக்களுக்கு வந்து நிறைய கார், பைக் இதெல்லாமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை திருப்புறதுக்கே ரொம்ப இதாகும். ஸோ அது ஒரு கார் எல்லாம் எவ்வளவு ரேட் இருக்கும், திரும்பவும் அதை வந்து மக்களுக்கு அதை எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தையும் அடுத்த மாவட்டத்தையும் நம்ம திருநெல்வேலி, அப்புறம் வந்து நம்முடைய மதுரை, திருச்சி, ஸோ இந்த ஏரியா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்க எது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து கரெக்டான தண்ணி போறதுக்கு ஏற்ற வாய்ப்புகள் இல்லை, பாஞ்சி போறதுக்கு ஏற்ற அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை. ஸோ எங்க கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா இந்த ஆறு, ஏரி, குளம், கடல் எதுவுமே இல்லைன்னா சின்ன மலைக்கும் எங்க ஏரியா வந்து முங்கும். நான் அந்த மிக்ஜாம் புயல் வீடியோ பேசியிருப்பேன், சென்னையில வந்து 2 hours மழை பெஞ்சுன்னா சென்னை முங்கிரும்னு. இப்போ எங்க கன்னியாகுமரி மாவட்டமும் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா மழை பெஞ்சு அவங்க அணையை திறந்துட்டாங்க அப்படின்னா, பேச்சுப்பாறை அணையை திறந்துட்டாங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லா ஊருக்குள்ள வந்துடும். ஸோ இதே மாதிரி ஒரு போன வருஷம் தண்ணி எல்லாம் வந்தது, ஊருக்குள்ள தண்ணி எல்லாம் வந்தது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஆயிடுச்சு. தண்ணி ரொம்ப வீடுகளுக்கு உள்ளாடி வரைக்கும் தண்ணி வந்தது. ஸோ அதெல்லாம் நீங்க நிறைய பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க தெரிஞ்சிருக்கும். அதுவும் அந்த குளத்துறை, காப்புக்காடு, அப்புறம் வந்து மாராயபுரம், அதுக்கப்புறம் வந்து நம்முடைய மங்காடு, கணபதியான் கடவு, ஸோ இந்த ஏரியா பட்டணத்துக்கு சைடில் ஒரு இடம் வரும், இடத்துக்கு பேர் எனக்கு மறந்து. ஸோ அங்க அந்த ஏரியா, அந்த ஆற்றங்கரைகள் இருக்கும் சில ஏரியாக்கள், ஸோ அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா தண்ணி வந்து டைரக்டா வந்து உள்ளே வந்துடும். அதனால இயற்கை மாற்றவே முடியாது. எப்ப மழை பெய்யும், எப்ப வெயில் அடிக்கும் நமக்கு தெரியாது. மக்களுக்கு என்ன தேவை? மக்களுக்கு தேவையானது அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு தேவை. அது மட்டும் இல்லாம தண்ணி தான் மெயின். ஸோ தண்ணி தான் தேங்குது. தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு கரெக்டான நீர்த்தேக்கங்கள், கரெக்டான வடிகால்கள் அமைக்கணும். அது வந்து யாருடைய கடமை? அரசுடைய கடமை. ஸோ அரசு அந்த ஒர்க்கை கரெக்டா பண்ணுச்சுன்னா பெருசா வர அழிவு சின்னதா முடிஞ்சிடும். ஸோ அதனால
கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படின்னு தெரியல, எங்களுக்கு பரவாயில்லைன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த மாதிரி மழைகள் பெய்யும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். அவ்வளோ ஒரு கிளைமேட்டே சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஹாப்பி. மழை பெய்யாம இருந்தாதான் ஒரு அளவு இருக்கும், மழை பெய்யாம இருந்தாலும் எங்க ஏரியா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ வேற ஏரியா மக்கள் அவங்களுக்கு வந்து கால்வாய்கள் கரெக்டா இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால மக்களுக்கு தேவையான கரெக்டான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது நம்ம அரசுடைய கடமை. நம்ம அரசு கரெக்டா மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய அரசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். மறுபடியும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.